சிங்கமும் பாட்டியும். ஜுவாலாபூருங்கிற காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. காட்டுல இருந்த மற்ற மிருகங்க அதை பார்த்து ரொம்பவே பயந்துச்சு. ஆனா சிங்கம் யாரை பார்த்து பயப்படணும் தெரியுமா? அது மனுஷங்களை பார்த்துதான். மனுஷங்களோட பாஷையை புரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் சுலபமா தப்பிச்சிடலான்னு நினைச்சு சிங்கம் யோசிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அவங்களையும் ஆட்சி செய்யலான்னு நினைச்சது. சிங்கம் அப்படி யோசிச்சதுக்கு அப்புறம் அது நரசிம்ம கடவுளை பார்த்து தீவிரமா தவம் இருக்க ஆரம்பிச்சது. அந்த தவத்தை பார்த்து சந்தோஷமடைஞ்ச நரசிம்ம கடவுள் சிங்கத்து முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. இங்க பாருங்க நரசிம்ம கடவுளே, உங்களாலதான் இந்த காட்டுல நான் பலமான மிருகமா உலா வரேன். எனக்கு இங்க யார பார்த்தும் பயம் இல்ல. ஆனா மனுஷங்க ரொம்பவே திறமையானவங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சூழ்ச்சியோட வலையில விழுந்து நான் நல்லா மாட்டிக்கிறேன். இப்ப உனக்கு என்ன வேணும்னு கேளு. என்னோட ஆசையெல்லாம் மனுஷங்க பேசுற பாஷைய நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்க கிட்ட இருந்து நான் பாதுகாப்பா இருக்க முடியும். அதோட நான் தப்பிக்கிறது மட்டும் இல்ல, அவங்கள ஆட்சி செய்யவும் முடியும். சரி, அவங்க பாஷை உனக்கு புரிஞ்சா உன்னால அவங்கள ஆட்சி செய்ய முடியும்னு நம்பினா அப்படியே நடக்கட்டும். அதுக்கப்புறம் காட்டு வழியா அந்த சிங்கம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்க 2 வேட்டைக்காரங்க பேசிட்டு இருக்கிறத கேட்ட உடனே கவனிக்க ஆரம்பிச்சது. இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நதிக்கரை